திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்குல எனக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த பெண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட் குடுத்து எஃப்ஐஆர் போடாம நீங்க வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணாமலே நீங்க வந்து விசாரிப்பீங்க? விசாரிக்கிறத அடிச்சு விசாரிக்கிறீங்க. ஆக்சுவலா ஒரு காவல் நிலையத்தில ஒருத்தவங்க புகார் குடுத்துருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு எஃப்ஐஆர் போடணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து விசாரிக்கணும். அடிச்சு விசாரிக்கக்கூடாது. காவல் நிலையத்திலே வந்து விசாரிக்கணும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க 5 பேரும் சேர்ந்து தோப்புல கூட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாட்டுக்கொட்டாய் கோயிலுக்கு பின்னாடி இருக்க மாட்டுக்கொட்டாயில கூட்டிட்டு போய் அடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கேள்வி. யாருக்கு வந்து இவங்களுக்கு வந்து ரைட்ஸ் குடுத்தாங்க? மேலதிகாரி வந்து ஒரு ரைட்ஸ் குடுக்காம வந்து இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி, அந்த காவலர்களோட ஒய்ஃபே வந்து வீடியோல வந்து சொல்லியிருக்காங்க. 2வது கேள்வி என்னன்னா, அந்த பொண்ணு 9 பவுன் கார்லயே வச்சிருக்குல்ல. வச்சுட்டு எதுக்கு வந்து ஒரு தெரியாத ஒரு நபர்ட்ட வந்து கார் கீய குடுக்கணும்? ஆக்சுவலா வந்து அவங்க வந்து ஒரு கோயில் பாதுகாவலர் தான். இருந்தாலும் நாம வந்து காரோ, பைக்கோ வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு 1000, 2000 இருந்தாலே நம்ம எடுத்துட்டு தான் நம்ம வந்து கார் பார்க்கிங்கோ, பாதுகாவலர்ட்ட நம்ம குடுப்போம். அது வந்து பெரிய பெரிய கடை இந்த ஷாப்லலாம் நடக்கும். ஆனா, இந்த அம்மா வந்து என்ன பண்ணிருக்கு, 9 பவுன் சவரன வச்சுக்கிட்டே வந்து கார் பார்க்கிங் பண்ணி குடுத்துருக்காங்க. இது ஒரு கேள்வி. 3வது கேள்வி, அந்த பெண்ண வந்து விசாரிக்கவே கிடையாது. அந்த பெண்ணு கம்ப்ளைண்ட் குடுத்துட்டாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ட ஏத்துட்டு இவங்க பாட்டுக்கு இந்த ஒரு தெரியாத பையன வந்து கூட்டிட்டு போய் அடிச்சு கொன்னுட்டாங்க. இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் தான், இந்த இதுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கும். அண்ட் தென் அந்த பொண்ணு வந்து விசாரிக்கணும். அந்த பொண்ணு வந்து உண்மையாலுமே கார்ல 9 பவுன் நகை வச்சிருக்கா, இல்லையான்றத விசாரிக்கணும். அந்த 9 பவுன் நகை வந்து கிடைச்சதா? அது தெரியாமயே போலீஸ்காரங்க அடிச்சு அந்த அஜித்குமார் அப்பாவிய வந்து கொன்னுட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து விடை தெரிஞ்சா மட்டும் தான் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும்.